சாமி இளநீ குடிக்க போலாமா? அச்சிமே சாப்பிட்டா சளி பிடிக்கும். இளநீ குடிக்க போலாமா? இளநீ குடிக்க போலாம். அச்சிம் சளி பிடிக்கும் சாமி. ஐஸ்கிரீமு சரி வா, இளநீ குடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் வா. ஒரு வழியா ருத்திகா பாப்பாவை சமாதானப்படுத்தி இளநீ குடிக்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐஸ்கிரீம் வந்து எப்பயாவது ஒருக்கா வாங்கி கொடுக்கலாங்க, தப்பு இல்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான சத்துக்கள் உள்ள பொருட்களை அடிக்கடி வாங்கி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம தான் அது இல்ல சாமி இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இளநியை வாங்கி கொடுத்துட்டேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், பாப்பா வந்து பொக்குன்னு போயிடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இளநீ, வாட்டர்மெலன், திராட்சை, சப்போட்டா, ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு ருத்திகா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இளநியை அழகா குடிச்சிட்டு இருக்காங்க. ருத்திகா பாப்பாவுக்கு நிறைய கெட்ட போட்டு வீடியோ போலான்னு இருக்காங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை எப்பவுமே சப்ஸ்கிரைப்ல வச்சிருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சா ருத்திகா பாப்பாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.